ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷின். நேற்று வீடியோக்கு எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க, லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸில் மட்டும் அங்கங்கே கட்டு இருக்கும், சரின்னு எடிட்டிங் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி என்னால் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோடைய அந்த பர்சனல் ட்ரைனிங் ரொம்ப காமிக்கிறாங்க. ஸோ நான் ஒரு சரியான 11 பேரை சூஸ் பண்ணுவேன் டீமில். ஆனால் பிரின்சிபல் இதை பற்றி எதுவுமே சொல்ல. பட் அதனால் இது உண்மையாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி ஹீரோ டவுட் பண்ணிட்டுருக்கான். ஏன் பசங்க விஷயம் எல்லாமே எனக்கு இந்த குரூப் 8 சேர்ந்தவங்கள கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. பட் அது கேரண்டி இல்லை, கண்டிப்பாக என்னோடய குரூப்பில் சேருவாங்களா இல்லையான்றது எல்லாமே. சரி, நான் என்னோடய ஹாஸ்டல் ரூம் போனதுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சுக்கிறேன். இப்போதைக்கு ட்ரைனிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நானும் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மார்ஷல் ஆர்ட் புக் எல்லாமே ஸ்கேன் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டேடா? பண்ணிட்டேன் மாஸ்டர். அதில் வந்து 55 தேர்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட் மேனுவல் இருக்குது மாஸ்டர். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து 56 செகண்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல் இருக்குது மாஸ்டர். இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டேன் மாஸ்டர். சரி, ஓகே. ஒரு பர்சனை நீங்கள் கொண்டு வரணும், அந்த பர்சனுக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்டை வைக்கணும், அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி பண்ணானோ? ஆமாம் மாஸ்டர், உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பர்சன் வேணும்னு சொல்லுங்கள், அதே மாதிரி என்ன மார்ஷல் ஆர்ட் மேனுவல் வேணும்னு சொல்லுங்கள், நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் மாஸ்டர்ன்ற மாதிரி நம்ம நேனோ அந்த இடத்துல சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் முதல்ல ஒரு புக்கை படிச்சேன்டா, 5 ஸ்வாட் ரிச்சுவல் டெக்னிக் நம்ம ஸ்கேன் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த டெக்னிக் வந்து செட் பண்ணிவிட பர்சன் யாரை சூஸ் பண்ணுறதுனா முகேம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். முகேமுடைய அவதார் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. முகேம் அவதார் வந்து வழக்கம் போல பேசுது. ஏன்டா புழு பூச்சி எங்கூட சண்டை போட இருந்திருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி முகேம் பேசுற மாதிரி பேசுறான். ஹீரோ பார்த்து செம்ம கடுப்பா வரான். ஏன்டா நீ என்னடா என்ன கூப்பிடுறது, நீ என் கூட சண்டை போட வாடான்ற மாதிரி ஹீரோ பேசுறான். நீ வரல என்னடா நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி முகேமோட அவதார் அங்கே சண்டை போட வருது. அதுவும் ஹீரோ சொன்ன மார்ஷல் ஆர்ட் தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஸ்வாடை வச்சு ஒரு சண்டை போடுறான். ஹீரோ கிட்ட ஒரு ஸ்லாஷ் கொடுக்கும்போது ஹீரோ ரொம்ப ஈஸியாகவே தடுத்துறான். தடுத்து அவன் கழுத்துல ஒரு அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அவன் கழுத்து அந்த இடத்துல உடச்சிக்குது. நம்ம நேனோ அந்த இடத்துல மெசேஜ் கொடுக்குறான். மாஸ்டர், முகேம் அவதாரோடைய கழுத்து உடஞ்சிருச்சு, ஸோ முகேம் அந்த இடத்துல செத்துட்டான். என்னது? ஏண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னால் அவன் கழுத்து தான் அட்டாக், ஜாஹோயனுடைய கழுத்து அட்டாக் பண்ண ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. கழுத்து அட்டாக் பண்ணி கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, அதான் சொல்கிறான். ஏய் உனக்கு ஏதோ ஸ்கில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், போனா போட்டு விட்றப்படா அப்படா அப்படின்ற மாதிரி சாவுறான் அந்த இடத்துல. யாரு? நம்ம முகேமோட அவதாரு. மாஸ்டர், முகேம் அவதாரால் உங்கள் பவரை தாக்கு பிடிக்க முடியல. எனக்கு இன்டர்னல் பவர் நல்லா வளர்ந்துருச்சு போல இருக்கே. சரி, ஓகே, இது நான் பிளான் பண்ணது கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, பேசாமல் செகண்ட் ரேட் மார்ஷல் டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். முகேமுடைய 10 அவத்தார் இருக்கும். செகண்ட் ரேட் மார்ஷல் டெக்னிக் இருக்குல்ல, அதில் டிஃப்ரெண்ட் அவத்தார்ஸை கொண்டு வா. அங்கே ஒரு 10 முகேம் கிரியேட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானோவால். அவங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் மார்ஷல் டெக்னிக் போடப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹெவன் ஸ்பிளிட்டிங் ஃப்ளைங் ஸ்வாட் டெக்னிக், ஸ்பின்னிங் கிக், ட்ரிபிள் கிளீவிங், ஷேடோ ஃபிஸ்ட், ஃப்ளைங் ஃபிஸ்ட், சன்பிளேட்னு சொல்லி 10 வகையான மார்ஷல் டெக்னிக், செகண்டரி டெக்னிக்ஸை 10 முகேமுக்கும் செட் பண்ணுறேன் நம்ம நேனோ. ஒருவேளை கொஞ்சம் ஓர போகிறணும், நேனோ பேசாமல் குறைச்சிருன்னு சொல்ல வரதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற 10 முக்கியமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. டே புழு பூச்சி கேவலமானவனே, கீழேருந்து மேலே வர ட்ரை பண்ணுறேன் எனக்கு எதிரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை அங்கே இருக்கிற 10 முக்கியமே கேவலமாக பேசுகிறாங்க. இது ஹேட்டு செம்ம டென்ஷன் ஆகிறான் நம்ம ஹீரோ. நேனோ கரெக்டாக இந்த இடத்துல கேட்குறான், என்ன மாஸ்டர் அவதாரை குறைக்கணுமா என்ன? இல்லை நேனோ, நீ அதே அவதாரோட போ, இவனுங்களாம் கொன்று குவிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ செம்ம காண்டா வர அந்த இடத்துல. ஹியா 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 அப்படின்ற சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் கேட்குது. அங்கே இருக்க எல்லா முக்கியமே ஒரே டைமில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ அவங்க எல்லா அட்டாக்கையும் தடுக்கிறான். தடுத்துட்டு நெக்ஸ்ட் அட்டாக் பண்ண போகலாம்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. அதுக்குள்ளே 2 பேர் ஸ்வாடை வச்சு அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஹீரோ மேலே போய் முட்டிக்கிறாங்க. குதிச்சதில் மேலே போய் முட்டிட்டு கீழே இருந்து விடுறான். மாஸ்டர் ஆர்கியூமெண்டட் ரியாலிட்டியை நிறுத்துறான் தற்காலிகமாக. தலைவலிக்குதே, ரூம் வேறு சின்னதாக இருக்குது, அதனால் எல்லாம் சிமுலேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். மேலே வேறு கிராக் விட்டுருச்சு அவன் போய் முட்டினதில் குதிச்சதில். டீச்சர் வந்து பார்க்குறாரு, முறைக்கிறாரு அவர். டேய் என்னடா நீ இந்த சீலிங்கில் கூட ஓட்ட போட்டியாடா, ஒரு வருஷம் தலைவலியாக இருக்குடா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல பர்சனல் ட்ரைனிங் ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சாரி சார். சரி, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் கூட்டு போகிறாரு. ஹீரோ நினைக்கிறான், என்னடா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இதோட பில்டிங் சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இடம் பார்க்க நல்லா எக்ஸ்பேண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த ரூமில் ஒன்று பெருசாக இருக்குது. சரி, இங்கே எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண. எனக்கு புரியல. இல்லை ஏன்னா உன்னை நான் அங்கேயே விட்டுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நீ நிறைய டேமேஜ் பண்ணுவோம் ப்ராப்பர்ட்டிக்கு, இங்கே வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி டீச்சர் பேசுகிறாரு. அம்மா இது என்ன பிளேஸ் இது, இங்கே ரொம்ப நல்லா அமைதியாக இருக்குது. இதுவா 4வது எக்ஸாமை பாஸ் பண்ணவங்களாம் அசண்டன்ட் மாஸ்டர் லெவலில் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த ரூமே ஆக்சுவலாக நாங்கள் விடுவோம். நீ எக்ஸாம் வேணும் பாஸ் பண்ணல, பட் நீ டேமேஜ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துட்டு பிரின்சிபலே ஒன்று அலோவ் பண்ணிட்டாரு. நீங்கள் எப்படி என்னோட ஸ்கில்ஸ் கண்டுபிடிச்சிங்க அசண்டன்ட் மாஸ்டர் லெவலில் இருக்குன்னு? ஏன்டா அந்த ஸ்டோன் 100 வருஷம் பழைய ஸ்டோன்ரா, அதே அசால்ட்டையும் உடச்சிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நீ அசண்டன்ட் மாஸ்டர் லெவலில் தான் இருப்பேன். ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க பற்றிய ரூமு, இதில் இருக்கிற ஸ்டோனில் இருக்கிறது எல்லாமே அடமாண்டியம் ஸ்டோனால் உருவாக்கப்பட்டது, நீ ஏன் நினச்சாலும் உடைக்க முடியாது, புரியுதா? ஸோ ஆக்சிடென்ட் பற்றி பயப்படாத, தைரியமாக ட்ரெயின் பண்ணிப்பேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்கிறான். ஓகே பரவாயில்ல, இந்த ஆர்கியூமெண்டட் ரியாலிட்டியை வச்சு நான் ட்ரெயின் பண்ணலாம் இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். நானும் இப்போ டைம் என்னடா 9 மணி மாஸ்டர்.
பரவாயில்லையே, கொஞ்சம் டைம் என் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான அவத்தோட சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் வச்சு பண்ணட்டுமா என்ன? ஹீரோக்கு ஒரு யோசனையா இருக்கு. பேசாம நானோ, நீ என்னோட மாஸ்டரோட அவதாரை கிரியேட் பண்ண முடியுமாடா? ஓகே மாஸ்டர். உங்கள் மாஸ்டர் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டெக்னிக்கை செஞ்சு காமிச்சாரு. அதை நம்ம ஸ்கேன் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். அந்த டேட்டா, அதாவது 100% கிடையாது, ஒரு போர்ஷன், ஒரு பகுதி அவருடைய பவர் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன் மாஸ்டர் அவன் சொல்கிறான். ஓஹோ, சீக்கிரம் ஹீரோ உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா? சரி, அவரோட ஒரு பகுதி அளவுக்கு ஒரு சக்தின்னு வாங்களேன். இப்போ ஹீரோ வந்து நான் வெறும் 1% பவர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அந்த மாஸ்டருடைய ஒரு 10% பவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டேட்டா தான் நம்ம நேனோ கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம மாஸ்டரை உருவாக்குறேன். ஏதாவது பர்டிகுலராக நம்ம மார்ஷல் டெக்னிக்கை ஃபிக்ஸ் பண்ண ஆசைப்படுறீங்களான்ற மாதிரி நானும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நீ டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக்கை செட் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஓகே மாஸ்டர், நான் நம்ம மாஸ்டரை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவதார அந்த இடத்துல கிரியேட் ஆகிறாங்க. கேமுக்கு நம்ம மாஸ்டரே ஃபைட் பண்ணலான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல. டேய் என்னடா என் ஸ்டூடெண்ட்டு, என்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு நான் தோக்கடிக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரோட அவதார் அந்த இடத்துல பேசுது. நெக்ஸ்ட் டைம் அவதார் கிரியேட் பண்ணும்போது என் மாஸ்டரோட சவுண்டை கட் பண்ணிடுறான் நானும். சரிங்க சார், என்னோட மாஸ்டர் வந்து டாப் 10 மார்ஷல் ஆர்ட்டில் ஒருத்தர், இந்த டிமானிக் ஆர்ட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். கண்டிப்பாக என்னால் அவர் ஓவர் பவர் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் ஒரு ஃபுல் பவர் கிடையாது, ஒரு பகுதியான பவர், 10% பவர் தான் உருவாக்கியிருக்காங்க இந்த அவதாரை. ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். ஒரு அட்டாக்கை சும்மா பண்ணுவோம், அவரோட வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சலாம் அடுத்த அட்டாக்ன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அவர் ரொம்ப அசால்ட்டாக தடுத்துடுறாங்க. ஒரு நிமிஷம் என்ன என்னோட கோடிஃபைடு ஃபைட்டிங் ஃபார்ம் அசால்ட்டாக தடுக்கிற போல இவர் ஸ்டார்ட் டேல ஒரே அடி கொடுக்குறாரு. ஹீரோ போய் இப்போ முட்டுறான். ரத்தம் கக்குதான் வாயிலேருந்து, பறந்து போய் விழுறான் அவன் ஸ்வாட் அட்டாக்ல. அவர் ஸ்வாட் ஸ்லாஷ் பண்ணுறதுனால ஹீரோவால் சமாளிக்கவே முடியலைங்க. இப்போ அடுத்த சாப்டரில் கடைசி சாப்டர் என்ன பார்த்தா, நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா நம்ம மாஸ்டரோட அவதாரோட. மாஸ்டர் இப்போ 3rd கோடிஃபைட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறாரு டான்சிங் பட்டர்ஃப்ளைல. ஹீரோ ஒரே ஸ்ட்ரைக்கு தாங்க, செவுத்துல போய் முட்டுறான் அவன். என்னால் முடியலையே, கஷ்டமாக இருக்குது. நான் அவருக்கு மேட்சாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் ஒரு ஃபைட்டிங் ஃபார்மே தாக்க பிடிப்புன்னு நினச்சேன். பட் இவ்வளோ வீக்காக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் அந்த ஸ்கில்ல இவரோட டாப்பான மாஸ்டர்ன்றதை நிரூபிக்கிறார் அந்த இடத்துல கல்ட்லே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். நானும் கேட்குறான், ஹீரோவால் தடுக்க முடியாது பார்த்துட்டு மாஸ்டர், இந்த அவதார் மாற்ற விரும்புறீங்களா இல்லை மார்ஷல் ஆர்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, செட் பண்ணியிருக்க மார்ஷல் ஆர்ட்டை? இல்லை நானோ, அவள் பேட்டில் சண்டை போடுறதுக்காக ஹீரோ கேட்குறான். நானும் அலோவ் பண்ணுது. என்ன தம்பி திரும்ப ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டருடைய அவதார் கலாய்ச்சிட்டு இருக்கு அந்த இடத்துல. இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், அந்த அல்டிமேட் டீமன் ஸ்வாட் டெக்னிக்கை ட்ரை பண்ணுறேன். இது அந்த சஃபையர் ஸ்டோன் காப்பி பண்ண டெக்னிக்கை ஹீரோ ட்ரை பண்ணுறேன்றான். வா என்னை நோக்கி வா அப்படின்ற மாதிரி 2 பேர் சண்டை போடுறாங்க அந்த இடத்துல. அவர் ஸ்வாடை வச்சு பட்டர்ஃப்ளை டெக்னிக்கையும் நம்ம ஹீரோ டீமனோட டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுறாங்க. மாற்றி ரொம்ப இன்டென்ஸாக ஃபைட் போய்கிட்டே இருக்கு அந்த இடத்துல. கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணுற மாதிரியே நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குது நம்ம மாஸ்டரோட அவதாரே. என்னடா அவன் டெக்னிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு உடம்புல பல பகுதிகளில் ரொம்ப வேகமான அட்டாக் பண்ணுறேன் நம்ம ஹீரோ. ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ கடைசி ஃபார்மை எப்படியா செஞ்சிடணும், கரெக்டாக நெத்திக்கிட்ட போய் அந்த அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் பட்டர்ஃப்ளை டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியாக தடுத்துடுறாரு. தடுத்து வேகமாக போய் செவுத்துல முட்டுறான் நம்ம ஹீரோ. எப்படியோ ஜெயிச்சிட்டேன்னு நினச்சேன். இந்த லாஸ்ட் ஃபார்ம் மட்டும் பண்ணி நல்லா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறான் நம்ம ஹீரோ. என்னது என் மாஸ்டர் அவதார் உடம்புல ஏதோ காயமாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு கிளிச்சான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா உடம்புல. அது எல்லாமே நம்ம ஹீரோ போட்ட காயம்தான். ஆனால் ரொம்ப ஆழமான காயமாக இல்லை, வெளிக்காயமாக தான் இருக்குது. என் மாஸ்டரோட உடம்புல காயத்தையே போட்டேன்னா கடைசி ஃபார்மில் நெத்திரியை நான் அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு சில தாக்குதலை வேணால் என்னால் யூஸ் பண்ணியிருக்க முடியும் அவரோட அவதார் மேலே. பட் ஆனால் 2 பேரோட மார்ஷல் அபிலிட்டிலையும் மார்ஷல் ஆர்ட்ஸ் திறமையிலையும் சரி ரொம்ப அதிகமான கேப் இருக்குது எனக்கும் என் மாஸ்டருக்கும். என்னால் அவரை கொள்கிற அளவுக்கான ஒரு அட்டாக்கை பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ வருத்தப்படுறேன் இந்த இடத்துல. எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்குது எல்லா 6 எக்ஸாம்ஸையும் முடிக்கிறதுக்கு இந்த அகாடமியில். ஸோ இந்த 4 வருஷத்தில் கண்டிப்பாக என்னுடைய மாஸ்டரை நான் சர்பாஸ் பண்ணுவேன், இந்த அவதாரை முதல்ல முடிச்சு கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். 3 நாட்கள் கழித்து கிரேட் ட்ரில் ஹாலை காமிக்கிறாங்க. நேற்று ஃபுல்லாக நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். நேற்று என்னால் முக்கியமாடைய 10 அவதாரை மட்டும் தான் தோக்கடிக்க முடிஞ்சுது. நல்லா ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்குன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். என்ன அவங்க 3 நாள் ரெஸ்டாரண்ட் என்ஜாய் பண்ணிங்களா? எஸ் சார் இப்படி கத்துறாங்க. சரி, நான் 3 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 3rd எக்ஸாம் பற்றி எக்ஸாமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் 2nd எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காக டிமானிக் டிராகன் மார்பிள் உங்க எல்லாரும் கொடுக்குறேன். 3rd எக்ஸாமில் 12 பேர் சேர்ந்து ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷனை பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எல்லாரும் மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னது ஸ்வாட் ஃபார்மேஷனா, என்ன பேசுகிறாரு இவர்? ஓஹோ, ஏன் பசங்க அது கரெக்டாக தான் உங்களுக்கு ஹீரோ நினைக்கிறான். 12 பேர் தேவைப்படுவீங்க அந்த ஃபார்மேஷனை செலுத்துறதுக்கு. அதுவும் அதில் ஒருத்தர் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதில் ஒரு புக் வச்சிருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்ஸோட டெக்னிக் இது. இந்த புக்கில் நம்ம டிமானிக் கல்ட்டுடைய ஸ்வாட் ஃபார்மேஷன் இதில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த புக்ஸில் நம்ம டிமானிக் கல்ட்டுடைய ஸ்வாட் ஃபார்மேஷன் எல்லாமே இருக்குது. இந்த மேனுவலில் எப்படி சொல்லுவாங்கன்னா 7 D1 ஸ்வாட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இந்த மேனுவலில் டிமானிக் மார்பிளை கன்சியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக 30 இயர்ஸ்க்கு தேவையான இன்டர்னல் எனர்ஜியை உருவாக்க முடியும். அதே மாதிரி
7 டீமன் ஸ்வாட் டெக்னிக்கையும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால் ஃபஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்டாக ஈஸியாக மாற முடியும். ஆனால் தேர்ட் எக்ஸாம் இப்போலேருந்து கரெக்டாக 4 வாரம் கழித்து நடக்க போகுது. இந்த எக்ஸாமில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொஃபஸரை நீங்கள் ஒருத்தர் தோக்கடிக்கணும். அதாவது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஸரை தோக்கடிக்கணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஈஸியான மேட்டரில் என்னது ஈஸியா? நீ அது நம்மளுடைய ஆப்போனண்ட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸரா? அவங்களாம் அசண்டன்ட் மாஸ்டராக இருக்காங்களே. அதில் இருக்கிற சில பேர் டாப் லெவலில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். என்ன இது நமக்குள்ளே சண்டை போட வச்சா கூட பரவாயில்ல, என்ன ப்ரொஃபஸர் கூட போய் சண்டை போட வைக்கிறாங்க, இப்படி இருந்தால் நம்ம வெளியேற்றிடுவாங்களோ அகாடமி விட்டு அப்படின்னு எங்களுக்கு நிறைய பசங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யோம் பாஸ் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ குரூப் லீடர் செலக்ட் பண்ணுற கட்டம் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். செகண்ட் எக்ஸாமில் தேர்ட் எக்ஸாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இதில் வந்து ஒருத்தருடைய தனித்துவத்தை காமிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. எல்லாமே நீங்கள் தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்வாட் ஃபார்மேஷனுக்கு. சரி, குரூப் லீடர் எப்படி செலக்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் புக்கு உங்கள் மார்பெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். என்னது செகண்ட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தானே சூஸ் பண்ணுறதா சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அந்த இடத்துல ப்ரொஃபஸர்ஸை காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சில் ஒரு எல்லோ கலர் பேட்ச் இருக்கும். ஏதோ 17 ப்ரொஃபஸர் முன்னாடி நிற்கிறாங்க. அதில் யார் ஒருத்தர் வந்து அந்த ப்ரொஃபஸரோட நெஞ்சில் இருக்க அந்த பேட்சை கையில் வச்சு திருடுறாங்களோ அவங்க தான் குரூப் லீடர் ஆக முடியும். உங்களுக்கு இதுக்கு நான் 7 நாள் டைம் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லா பசங்களும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த ப்ரொஃபஸர் கிட்ட சண்டை போட்டு பேட்ச் எடுக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? எங்களோட அனுப்ப பார்க்குறீங்களா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க அந்த இடத்துல. ஆஹா, அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17 பேட்ச் தான் இருக்குது. இங்கே 200 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே 17 பேட்ச் வச்சு 12 பேர் டீம் ஃபார்ம் பண்ணால் கூட 3 பேர் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர்கிட்ட பேட்ச் எடுப்போம், அப்புறம் நமக்குள்ளே சண்டை போடுக்கலான்ற மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இங்கே இருக்க ப்ரொஃபஸர்லாம் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 7 டீமன்ஸ் வாட் டெக்னிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற பசங்களுக்கு எனக்கு அதுவே பிரச்சனையா யார் ஏன் அப்படின்ற அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இவங்க மறைமுகமாக சொல்ல வரது என்னன்னா, இப்போது இந்த இடத்துல இந்த 7 டீமன்ஸ் வாட் டெக்னிக்கை தோற்கடிக்கிற அளவுக்கு யாருக்கிட்ட டெக்னிக் இருக்கோ அவங்களால தான் ஒரு நல்ல குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியும். 7 டேஸ்ன்றது மிக குறைவான நேரம். வேணும்னே அவங்க ஸ்டூடெண்ட்டில் பத்திரம் பார்க்குறாங்கன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். நான் நினச்ச மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்கள தூண்டி விடக்கூடாதுன்ற மாதிரி பிரின்சிபல் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ட்ரை பண்ண ஆசைப்படுறீங்களா, இப்போவே பேட்சை வாங்கணும். எல்லாரும் அமைதியாக இருக்கானுங்க. ஏன்னா ஒருத்தனாச்சும் வருவான்னு பார்த்தா எவனுமே வரமாட்டானுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ மட்டும் பேட்சை வாங்கிட்டானா அவன் கண்டிப்பாக திறமையான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவன் பின்னாடி போவாங்களே. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறாரு. சரி, யாருமே தைரியமான ஆளுன்னு நினைக்கிறப்போ ஒருத்தர் கை தூக்குறான். ஓஹோ, இவன் அந்த நம்ம முயோன் கை தூக்குறாங்க. ஷேடோ செக்டர் சேர்ந்த யங் மாஸ்டர் முயோன், குரூப் 1ஓட லீடர். இவன் தான் நம்ம வாரிசில் ஒரு ஆள். நம்ம ஹீரோன்னு தூக்குறான். ஓ, ஈயோனா குரூப் 8ஓட லீடர். ஓஹோ, பாருங்களேன், இவர் புதுசாக ஒரு ஆள் கை தூக்குறாரு. நம்ம பேக்கிங்க, நம்ம பாய்சன் செக்டர் சேர்ந்த ஜாங்கை தோக்கடிச்சான்ல, ஒரு வாரிசை தோக்கடிச்சானே பேக்கி, அவனும் கை தூக்குறான். நானும் இப்போ ஒரு பேட்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓஹோ, பரவாயில்லையே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் எந்த டீச்சர் கூட சண்டை போட போகிறாங்க, பேட்சை ஜெயிச்சாங்களா இல்லை ஜெயிக்கலையா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, இதே மாதிரி சீரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.